இலங்கையில் இதுவரையில் காணாமல் போனோரின் 11,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நீதி அமைச்சு தகவல். போலீஸ் விசேட நடவடிக்கையில் நேற்றைய தினம் மாத்திரம் 524 சந்தேக நபர்கள் கைது. கிபலுவையா குடியேற்ற திட்டத்தை உடன் நிறுத்த வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தகவல். அரசு வைத்திய அதிகாரிகளின் பணி புறக்கணிப்பு தொடர்கிறது. விளக்கமறியலில் உள்ள பிக்கு வைத்தியசாலையில் அனுமதி. பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் 11 மீனவர்கள் அதிரடி கைது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக பிரதேச சபையில் பிரேரணை நிறைவேற்றம். காணாமல் போனவர்கள் தொடர்பாக இதுவரையில் 11,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்றும் அவை தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்யப்படும் என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணைகளில் போதிய முன்னேற்றம் இல்லை என முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. எனினும் இதற்கு முன்னே அரசாங்கங்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பொறுப்பல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 375 அதிகாரிகளுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்காக தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் 5,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை இந்த ஆண்டிற்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய இரு பகுதிகளிலும் இடம்பெற்ற காணாமல் போன சம்பவங்கள் குறித்து நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளினூடாக நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் நேற்றைய தினம் 524 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதற்குமைய நேற்றைய தினம் 30,236 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போதே இந்த சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 17 பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 200 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 429 பேரும் கவனஈனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 53 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4,706 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். அனுர அரசாங்கத்தின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள கிபலுவையா திட்டம் சிங்கள குடியேற்றங்களை நிறுவும் செயல்முறை கொண்டது என தமிழ் தேசிய பேரவையின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கிபலுவையா குடியேற்ற திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நான் இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் ஏற்றுக்கொள்ளவோ சம்மதிக்கவோ முடியாத ஒரு விடயத்தை பற்றி குறிப்பிட விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு சார்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர்களது மனவிருப்பை வெளிப்படுத்தும் உரிமையை அவர்களது கட்சி வழங்குமாயின் இந்த திட்டத்தை அவர்களும் எதிர்கொள்ளவே செய்வார்கள் என நம்புகின்றேன். அதுதான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள கிபலுவையா திட்டமாகும். இது ராஜபக்சர்களாலேயே தொடங்கப்பட்டது. ராஜபக்சாக்களை யார் என்பதை பிரதமரும் அறிவர். அவர்களை இலங்கை இதுவரை கண்டிராத மிக கடுமையான இனவெறியாளர்களாக தமிழராகிய நாங்கள் கருதுகின்றோம். போருக்கு பின்னர் 2013ஆம் ஆண்டில் இந்த கிபுலு ஓயா திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 6,000 சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டது. சுமார் 3,000 அல்லது 4,000 குடும்பங்கள் ஏற்கனவே அந்த பகுதிகளில் குடியேற்றப்பட்டிருந்தன. 1984ஆம் ஆண்டு முல்லைத்தீவு கிழக்கு மற்றும் வவுனியா வடக்கு பகுதிகளைச் சேர்ந்த பல நூற்றாண்டுகளாக அங்கு வாழ்ந்த தமிழர் மக்கள் திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக விரட்டப்பட்டனர். போரின் முடிவில் இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தமது பூர்வீக இடங்களுக்கு திருப்பிச் செல்ல முடியாதவாறு வனத்துறையினர் அவற்றையெல்லாம் காடுகள் என்று எல்லைப்படுத்தினர். அத்துடன் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து இடங்களை ஆக்கிரமித்தனர். இப்போதும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே உள்ளது. வடக்கு மாகாணத்துக்கு கொண்டு வரப்படும் இந்த கிபலுவையா திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்த்துள்ளனர். இதுபோன்ற சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவதே இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாகும். நடக்கவிருக்கும் குடியேற்றங்கள் அனைத்தும் சிங்கள குடியேற்றங்களாகும். இதுபோன்ற குடியேற்றங்களை மேற்கொள்வது உண்மையில் அரசியல் அமைப்பை மீறுவதாகும். நீங்கள் ராஜபக்சாக்களை இனவரி கொண்டவர்கள் என்று அழைக்கின்றீர்கள். ஆனால் நீங்களும் அதையே தான் செய்கிறீர்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்த 7 பில்லியன் ரூபாய்களை ராஜபக்சர்களே ஒதுக்கினர். மேலும் 2 பில்லியன்கள் நீங்கள் இந்த திட்டத்தை அங்கீகரித்துள்ளீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அப்பட்டமான இனவரி இல்லையா? இதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு
சொல்ல வரும் செய்தி என்ன? நாங்கள் தனியார் நிலத்தில் கட்டப்பட்ட தையிட்டி விகாரை கட்டுமானத்தை எதிர்பார்த்து போராடும்போது அதனை ஜனாதிபதி இனவரி என்று கூறுகிறார். நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுகின்றேன். அது தனியார் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது. தையிட்டி தேச விகாரைக்குரிய நிலம் ஏற்கனவே இருக்கும்போது அங்கு அந்த விகாரை கட்டப்படவில்லை. மாறாக தனியாருக்கு சொந்தமான நிலத்தையே எடுத்துக் கொண்டனர். தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஜனாதிபதி இனவரி என்று கூறுகின்றார். நாங்கள் போராட்டம் நடத்தும் குடும்பங்களையும் அந்த மக்களையும் ஆதரிக்கின்றோம். உங்களிடமும் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அரசாங்கம் மற்ற அரசாங்கத்திடமிருந்து வேறுபட்டால் அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களை நடத்தும் விதத்தில் ஒரு முறையான மாற்றம் இருக்க வேண்டும் என பிரதமரிடம் கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் முந்தைய அரசாங்கங்கள் செய்த அதே காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு அவர்கள் இனவரி பிடித்தவர்கள் என்று நீங்கள் இனவரி பிடித்தவர்கள் அல்ல என்று சொல்ல முடியாது. எனவே நான் இந்த அரசாங்கத்திடமும் பிரதமரிடம் இதில் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டம் நிறைவேறினால் உங்கள் அரசாங்கத்திடம் மக்கள் எதிர்பார்த்த இந்த கடைசி வாய்ப்பு நழுவிவிடும் என தெரிவித்துள்ளார். பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதான வைத்தியசாலைகள் மற்றும் உபபிரதான வைத்தியசாலைகள் உட்பட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க தலைவர் விசேட வைத்தியர் சஞ்சய தென்னகோன் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மனிதாபிமான அடிப்படையில் சிறுவர் வைத்தியசாலைகள், மகட்பேறு புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய் தொடர்பான வைத்தியசாலைகளில் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதுடன் அவசர சிகிச்சை சேவைகளும் எந்தவித இடையூறுமின்றி முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பணி புறக்கணிப்பு திடீரென ஏற்பட்ட ஒரு நிலைமை அல்ல எனவும் சுட்டிக்காட்டிய விசேட வைத்தியர், வைத்தியர்களுக்கு எழுந்துள்ள இந்த பிரச்சினைகள் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடியதாகவும் சில சந்தர்ப்பங்களில் இந்த கலந்துரையாடலுக்கு சந்தர்ப்பம் வழங்க அரசாங்கம் மறந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்தோம். இதனை 48 மணித்தியாலங்களுக்கு முன்னெடுக்க தீர்மானித்தோம். அதாவது இன்று 24 மணித்தியாலங்களுக்கு இதனை தொடர்ந்து முன்னெடுப்போம். பிரதான வைத்தியசாலைகள், உபபிரதான வைத்தியசாலைகள் அனைத்தும் இதில் இணைந்துள்ளன. ஆனால் சிறுவர் நோய், மகட்பேறு, புற்றுநோய், சிறுநீரக நோய் தொடர்பான வைத்தியசாலைகளை மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இதில் இணைத்துக் கொள்ளவில்லை. பணி புறக்கணிப்பு என்று கூறினாலும் இது திடீரென ஏற்பட்ட நிலைமை அல்ல. நாம் நீண்ட காலமாக எமது கோரிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடிக் கொண்டிருந்தோம். பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் அவ்வளவு விருப்பத்துடன் இந்த கலந்துரையாடலில் ஈடுபடவில்லை. சில நேரங்களில் எமக்கு கலந்துரையாடலுக்கு சந்தர்ப்பம் வழங்கவும் இல்லை. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் எம்முடன் சுமூகமான கலந்துரையாடலை வழங்கியிருந்தால் எமக்கு பணி புறக்கணிப்புக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆனால் அரசாங்கம் இந்த பிரச்சினைகள் தொடர்பில் மிகவும் மூடிய கொள்கையை பின்பற்றியது. இந்த பிரச்சினைகள் தொடர்பான சில விடயங்களை திரிவுபடுத்தி சுகாதார அமைச்சர் நாடாளுமன்றத்திலும் கருத்து தெரிவித்து உண்மையை முற்றாக திரிவுபடுத்தியுள்ளார். ஏனெனில் நாங்கள் அவருடன் கலந்துரையாட அதிகபட்சம் சந்தர்ப்பம் கோரிய போதிலும் அதற்காக எமக்கு மிக குறைந்த அளவிலேயே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதில் அரசு வைத்தியசாலைகளில் சாதாரண நடவடிக்கைகளை முடங்கியுள்ளன. ஆனால் அவசர சிகிச்சை சேவைகளை எந்தவித குறைபாடுமின்றி முன்னெடுக்கின்றன. ஏதேனும் ஒரு நோயாளி வந்தால் நாங்கள் தயக்கமின்றி அந்த சிகிச்சைகளை மேற்கொள்வோம். யாராவது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என்றோ தனது உடல்நிலை சரியில்லை என்றோ நினைத்தால் அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்க முடியும். நாம் அவரை பாதுகாக்க பார்த்துக் கொள்வோம் என தெரிவித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பெலாங்கொட கசப தேரர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனைக்காக பெலாங்கொட கசப தேரர் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். அண்மையில் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் பெலாங்கொட ஹசபதேரர் உட்பட 4 பிக்குகள் உட்பட மேலும் 6 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அதற்கமைய பெலாங்கொட ஹசபதேரருக்கு ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக இந்த பரிசோதனை ஒன்றை மேற்கொள்வதற்காகவே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தென்கடற்பரப்பில் வைத்து பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் 2 நீண்ட நாள் மீன்பிடி படகுகளை கைப்பற்றியுள்ளதாக கடற்படை தெரிவித்தது. போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கடற்படையினர் மேற்கொண்டு விசேட நடவடிக்கையின் போதே குறித்த படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் 200 கிலோகிராம் போதைப் பொருளுடன் ஒரு நெடுநாள் மீன்பிடி படகு 5 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். குறித்த கடற்பரப்பில் மேலும் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் பலனாக போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு நெடுநாள் மீன்பிடி படகையும் கடற்படையினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். அதிலிருந்து மேலும் 6 சந்தேக நபர்களையும் 2 செய்மதி தொலைபேசிகளையும் கடற்படையினர் கைப்பற்றியதுடன் அதில் சுமார் 70 கிலோகிராம் போதைப் பொருள் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். தெற்கு கடலில் மீட்கப்பட்ட ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் தொகையை திகபால என்பவர் நாட்டு அனுப்பியுள்ளதாக சந்தேகிப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். அதற்கமைய சந்தேக நபர்கள் நாளை கரைக்கு கொண்டுவரப்படவுள்ளதுடன் குறித்த போதைப் பொருள் தொகையில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் உள்ளதாக
போலீசார் தெரிவித்தனர். பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான பிரேரணை இன்று பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனால் சபையில் முன்வைக்கப்பட்டு குறித்த சட்டத்திற்கு எதிராக பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை பதிலாக தற்போதைய அரசாங்கத்தால் கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்டமானது எமது இனத்திற்கு பாரிய இழப்பினை ஏற்படுத்தியுள்ளது. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இந்த சட்டமானது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இந்த சட்டமானது இதற்கு முன்னர் இருந்த 2 சட்டங்களை விடவும் மிகவும் கொடூரமான சரத்துக்களை கொண்டதாக காணப்படுகிறது. தற்போது அரசானது தேர்தல் வாக்குறுதிகளின் போது தாம் ஆட்சிக்கு வந்ததும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குவதாக தெரிவித்தது. அதனை நிறைவேற்றுவது போல் அந்த சட்டத்தை விட மிக மோசமான சட்டத்தை கொண்டுவரவுள்ளது. எனவே அந்த சட்டத்திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற பிரேரணையை நான் இந்த மானிப்பாய் பிரதேச சபையில் கொண்டு வருகின்றேன் என தெரிவித்துள்ளார். குறித்த பிரேரணை தொடர்பாக உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அதனை கடுமையாக எதிர்த்தனர். பின்னர் பிரேரணையானது வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் 5 உறுப்பினர்களும் பிரேரணை குறித்து நடுநிலை வகித்ததுடன் சபையில் இருந்த ஏனைய அனைத்து உறுப்பினர்களின் சம்மதத்துடன் குறித்த பிரேரணையானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள பாலஸ்தீனிய ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகத்துவாரத்தின் தலைமையகத்தை இஸ்ரேலிய படைகள் இன்று இடிக்கத் தொடங்கியுள்ளன. காசா மற்றும் மேற்கு கரையில் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் முக்கிய அமைப்புகள் மீது இஸ்ரேலிய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் கடுமையான ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இன்று காலை 7 மணி முதல் புல்டோசர்களுடன் வந்த இஸ்ரேலிய ராணுவ குழுவினர் ஷேக் ஜர்ரா பகுதியில் உள்ள குறித்த தலைமையகத்தை முற்றுகையிட்டனர். அந்த பகுதியைச் சுற்றியுள்ள வீதிகளில் மூடிவிட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய பின்னர் வளாகத்திற்குள் இருந்த கட்டடங்களை இடிக்கத் தொடங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ராணுவத்தினர் அங்கு பணியாற்றிய ஊழியர்களின் கைபேசி மற்றும் கணனி போன்ற எலக்ட்ரானியல் சாதனங்கள் வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்ததாக பாலஸ்தீனிய ஏதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகவரம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையை முன்னபோதும் இல்லாத அளவிலான அப்பட்டமான தாக்குதல் என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து பாலஸ்தீனிய ஏதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண முகவரகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல் தங்களது அமைப்பு மற்றும் அதன் வளாகத்தில் மீதானது மட்டுமல்ல, இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சலுகைகள் மற்றும் பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு தீவிரமான விதிமீறலாகும் என கவலை தெரிவித்தது. மேலும் அந்த அமைப்பின் தலைவர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், சர்வதேச சட்டங்கள் இஸ்ரேல் அப்பட்டமாக மீறுவதை காட்டுகிறது என்றும் இன்று தங்களது அமைப்புக்கு நடப்பது நாளை வேறு எந்த சர்வதேச அமைப்பிற்கும் நடக்கலாம் என எச்சரித்துள்ளார். இலங்கையில் இதுவரையில் காணாமல் போனோரின் 11,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நீதி அமைச்சு தகவல். போலீஸ் விசேட நடவடிக்கையில் நேற்றைய தினம் மாத்திரம் 524 சந்தேக நபர்கள் கைது. கிபலுவையா குடியேற்ற திட்டத்தை உடன் நிறுத்த வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தகவல். அரச வைத்திய அதிகாரிகளின் பணி புறக்கணிப்பு தொடர்கிறது. விளக்கமறியலில் உள்ள பிக்கு வைத்தியசாலையில் அனுமதி. பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் 11 மீனவர்கள் அதிரடி கைது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக பிரதேச சபையில் பிரேரணை நிறைவேற்றம்.